ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி தீவிரமாக போயிட்டுருக்கு. இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 6ஆம் தேதி தொடங்க போகுது. ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இப்போ ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவில் களமிறங்கியிருக்காரு. மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்றாரு. ஸோ அடுத்த 4 டெஸ்ட் போட்டிகளிலும் ரோஹித் சர்மா தான் வழிநடத்த போறாரு. ஸோ இந்திய அணியை எப்படி கொண்டு போறாரு, எந்த மாதிரியான பிளேயிங் லெவன்ஸ் கொண்டு வர போறாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பும்ரா ஒரு லைனப் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த லைனப் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. பட் இப்போ மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உள்ளாக்கி இருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் உள்ள வர போறாரு. எந்த பிளேயர் வெளியே போறாங்க அப்படின்னே தெரியல. ஸோ அவர் எந்த பொசிஷன்ல ஆட போறாரு, ஓப்பனிங் ஆட போறாரா இல்ல ஒன் டவுன் ஆட போறாரா இல்ல 4th 5th இந்த பொசிஷன்ல ஆட போறாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கம்பீர் அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருந்த நிலையில் கோச் அங்க யாருமே கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுக்க போறாரு, எந்த மாதிரியான பிளேயிங் லெவன்ஸை கொண்டு போறாரு அப்படின்றது எல்லா வீரர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் எல்லாருமே வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ சீனியர் வீரர்கள் எல்லாருமே உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்ததுக்கான நோக்கம் அப்படின்னா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு யங்ஸ்டர்ஸால இன்னும் நிறைய இதை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஜஸ்பிரித் பும்ரா இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாரு. பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மா உள்ள வரதுனால பல மாற்றங்கள் நடைபெற போகிறது. அதே மாதிரி சுப்மன் கில் அவர்கள் இன்ஜூரியில் இருந்தாரு. இப்போ இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ டேவிட் படிக்கல் படுத்த இடத்துல சுப்மன் கில் ஆட போறாரு. அப்போ ரோஹித் சர்மா எங்க போக போறாரு அப்படின்றது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ த்ரூ ஜூரலை தூக்கிட்டு ரோஹித் சர்மா அந்த இடத்துக்கு ஆடுவாரா இல்ல என்ன பண்ண போறாங்க, டோட்டலி பேட்டிங் லைனப்பே கொலாப்ஸ் ஆக போகுது. என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ KL ராகுல் அவர்கள் ஓப்பனிங்ல செம்மையா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பிராக்டிஸ் மேட்ச் ஆகட்டும், மெயின் மேட்ச் ஆகட்டும், எல்லா மேட்சிலுமே அவருடைய திறமையே அந்த ஓப்பனிங்ல தரமா காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ரோஹித் சர்மா சடனா உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆல்டர் பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ரோஹித் சர்மா அந்த தவறை செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேபி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி நாம விட்டு கொடுத்து பின்னாடி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு இந்த தொடர்ந்து அது ஆதிக்கம் தொடர்கிட்டே இருக்கும். மேபி சேஞ்சஸ் பண்ணி ஆட்டத்தை மாத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு இதுவே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிரும். ஏன்னா அது ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி. ஸோ லைனப்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆனாவே டோட்டலா ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்திய அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பண்ண போறாரு, பிளாட்டிங் லைனப்பை எப்படி கொண்டு போக போறாரு, ஸோ அவருடைய பொசிஷனை விட்டு கொடுத்து பின்னாடி ஆட போறாரா இல்ல ஒன் டவுன் பொசிஷனுக்கு ஆட வச்சுட்டு கில்ல செகண்ட் டவுன் பொசிஷன் ஆட வைக்க போறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றங்கள் இருக்க போகுது. அணியில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட போகுது. அது நல்லாவே கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கில்லு உள்ள வந்திருக்காரு, அதனால கண்டிப்பா குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சுப்மன் கில் அவர்கள் ரெடி ஆகாம இன்ஜூரிலே இருந்திருந்தார் அப்படின்னா மேபி ரோஹித் சர்மா ஒன் டவுன் ஆட வச்சிருந்தா கரெக்டான பிளேஸ்மெண்ட் பக்கவா இருந்திருக்கும், எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. சுப்மன் கில் உள்ள வந்தது தான் இப்போ இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். கேப்டனுக்கு இது மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்க போகுது. ஓகே, இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்திய அணியில் பல குழப்பங்கள் இருக்கிறது. ஸோ ரோஹித் சர்மா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த மாதிரியான பிளேயிங் லெவல் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், ரோஹித் சர்மா எந்த பொசிஷன்ல ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.